ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஒரு 4-5 பேரை பார்த்துட்டு அப்படியே அந்த இதை அவங்க வரலன்னு சொன்னா அப்படியே விட்டுருவாங்க. இந்த மாதிரி இல்லாம நம்ம நிறைய பேரை இப்படி பாக்குறது, அதுக்கு என்னெல்லாம் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்திருந்தோம். எஸ், அறிவுலாம் சார் ஷேர் பண்ணுங்க. நேற்று நடந்தது சொல்லலாம். நான் வந்து பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இருந்தேன். ட்ரெயின்ல நிறைய பேர் உட்காந்துருந்தோம். நான் வந்து அவங்ககிட்ட எதுவும் பேசல. நம்ம பேசிட்டே இருக்கிறத வச்சுட்டு அவங்க வந்து ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரை பத்தி பேச ஆரம்பிச்சேன். அவரை பத்தி பேசும்போது அவருடைய பொண்ணு மேரேஜ் பண்ணி கொண்டு போய் விட்டு வருது, அவர் வந்து பீப்புள் ஹெல்ப் பண்ற விஷயம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப அவர் நிறைய வந்து அவர் ஃபேமிலி பத்தி ஃபுல் ஸ்டோரி சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு உங்க நம்பர் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டாரு. நான் நம்பரே கேட்கல, உங்க நம்பர் கொடுங்கன்னு கேட்டாரு. நான் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, மோட்டி வலி இருக்குது, யாருக்கும் சுகர்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒன்று அவரா பேசிட்டு அவரா நம்பர் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தாரு. நான் ரிலேஷன்ஷிப் மட்டும் மெயின்டைன் பண்ணேன், அவருக்கு வந்து எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது அந்த இருக்கு மாஸ்டர் சொன்ன விஷயம், அந்த இன்விடேஷன் பண்றது நமக்காக இல்லாம அவங்களுக்காக நம்ம வந்து பேசும்போது அது கவனிச்சு கேட்கறாங்க, அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா நம்மகிட்ட பேசுறாங்க. அந்த விஷயத்தை நான் பார்த்தேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தோம், அது யாருக்கும் ஞாபகம் இருந்தா ஷேர் பண்ணலாம். சார், ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போ ஒரு தம்பி வந்து கேட்டரிங் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட உட்காந்து நார்மலா புதுசா இருக்கு, எங்க இருக்குன்னு வரைய என்னன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் அவருடைய விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் வந்துட்டு கேட்டரிங் வேலை பண்ணிட்டு இருக்கேன்னா இங்கிருந்து நம்ம ஊர்ல இருந்து ஈரோடு வரலும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி பேச பேச அந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஆகிட்டு இப்போ கடைசா முடிவா வந்து அவர் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, எங்க படிச்ச என்ன விஷயம் கேட்கும்போது நல்லா டீப்பா விசாரிக்கிறீங்களே, நீ என்ன பண்றீங்க, ஏது பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாரு எனக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி அவங்கள பத்தி பேசும்போது கூட கனெக்ட் ஆகுறாங்க, நம்பர் அந்த மாதிரி வாங்க முடியுது சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்த்தோம், நம்ம பண்ற கால்ஸ் இன்வைட் பண்றது இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சு திரும்ப திரும்ப கேட்கிறோமா, அந்த விஷயம் பார்த்துருந்தோம். அது வந்து நிறைய பேர் இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க. அதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாமா? இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு தான். நம்ம வந்து இன்விடேஷன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம பழகிறோம் பீப்புள். அந்த ஆப்போசிட்ல பேசினவர் வந்து அவர் எதுவுமே படிக்கல. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் வந்து இதே மாதிரி அவர் பீப்புள்கிட்ட பேசுற பழக்கம் இருக்கு. அவர் ஒரு வயசானவர்கிட்ட பேசும்போது நிறைய ரிலேஷன்ஷிப் பில் பண்ண, அவர்கிட்ட போன் பண்ணி இப்ப கூட ரெகுலரா பேசிட்டே இருப்பேன் அப்படின்னு மாதிரி விஷயம் சொன்னாரு. அது மாதிரி உங்கள்கிட்ட நான் வந்து ஏதாவது என்ன நான் பேசுறேன் அப்படின்னாரு. ஆனா அவர் எந்த ஒரு மார்க்கெட்டிங் கிடையாது, எது இல்லை, அவர் ஏதோ ஒர்க் பண்றாரு கம்பெனில. அந்த மாதிரி விஷயம் வந்து நார்மல் பீப்புளே அந்த மாதிரி பண்றாங்க. அந்த விஷயத்த நான் பார்த்தேன், ஆச்சரியமா இருந்துச்சு. தேங்க்யூ. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம், ஒருத்தவங்களுக்கு மக்களோட பேசுறது பிடிக்கும், அந்த மாதிரி விஷயம் வந்து லைவா பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. எஸ், நம்ம யாரெல்லாம் நம்ம இன்வைட் பண்றதை ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம், கால் பேசுறதா இருக்கட்டும், அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றது, அந்த மாதிரி விஷயம். நம்ம எல்லாரும் கூப்பிட்டோம்னா எல்லாரும் மக்கள் வந்துடுறாங்களா இன்வைட் பண்ணோன்னே? நான் இப்ப ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். எல்லாம் முன்னாடி ஒரு சில முக்கியமானது மட்டும் ரெக்கார்டிங் போடுவேன். இப்போ வந்து இந்த இன்வைட் பண்றது இது எல்லாமே இப்போ ரெக்கார்ட் பண்ணேன். அன்பளையமா இப்ப இன்வைட் பண்றது எல்லாமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், வேற யாரும் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு லெசன் போலாம். எப்படி விதவிதமா மக்கள் வந்து நம்ம இன்வைட் பண்ணலாம், எந்தெந்த விஷயத்துக்கு இன்வைட் பண்ணலாம், எந்தெந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணலாம், எப்படி இப்படி இன்வைட் பண்ணலாம்ங்கிறது பார்க்கலாம். இன்வைட் பண்றதுல வந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா எப்படி கூட்டிட்டு வரணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா பெரிய பெரிய ஈவெண்ட் போஸ்ட் எல்லாம் இது பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எப்படி இன்வைட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஆனா கூட்டிட்டு மட்டும் வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் இன்விடேஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எங்க எல்லாம் இன்வைட் பண்றது, எப்படி எல்லாம் இன்வைட் பண்றது, எப்படி எப்படிலாம் இன்வைட் பண்ணலாம், அதுல எது எது பெஸ்டா இன்வைட் பண்றது, எது எது ஒர்ஸ்டா இன்வைட் பண்றது, அப்புறம் எந்தெந்த மாதிரி இடத்துக்கு எப்படி எப்படி விஷயமா இன்வைட் பண்ணா எவ்வளவுக்குள்ள சக்சஸ் வரும், ஆனா அதுல இருக்க சிக்கல்கள் என்ன, இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம இதுல பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்றது. சரியா? உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு பயங்கரமான விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா அங்க வந்த உடனே அவங்களிலே அறியாம அந்த கூட்டம் இல்லையா, அந்த மாஸ் சொல்லுவாங்க, நம்ம ஒரு நாலு ஒரு கூட்டமா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம ரொம்ப உற்சாகமாயிடுவாங்க. இப்ப பொதுவா பசங்களாம் நிறைய வந்து தப்பு பிரச்சனைகள்லாம் நடக்குது. காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு குரூப்பா இருக்கும்போது என்ன பண்றேன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. இது நான் சொல்றது கெட்ட விஷயம். பட் நம்ம வந்து மக்களை வந்து ஈவெண்ட் இன்வைட் பண்ணும்போது அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு சோஷியல் ப்ரூஃப் கிடைக்கும். இவ்வளவு பேர் நம்புறாங்க, இவ்வளவு பேர் இதுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, இவ்வளவு பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு பேர் சக்சஸா இருக்காங்கிற விஷயத்தை அவங்க கண் கூட பார்ப்பாங்க. அதோட பாதிப்பு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நம்ம மற்ற எல்லா விஷயத்தோட அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதுல உள்ள சிக்கல் என்னன்னா, நீங்க கூப்பிட்டா எத்தனை பேர் வராங்க, நம்ம எத்தனை பேரா ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம இன்வைட் பண்றதுனால என்னெல்லாம் நடக்கும்? சார், பெரிய ஈவெண்ட் வந்து நம்ம இன்வைட் பண்ணும்போது இப்போ ப்ரூஃப் பண்ண மாதிரி தான் சார் சொன்ன மாதிரி தான். அங்க வந்து நமக்கு ஒரு லைவ் ப்ரூவன் கிடைக்கும்.
லைவா எல்லாருமே அதை பார்ப்பாங்க. கொஞ்சம் அந்த ஹோப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். ஆனா நாங்க இன்வைட் பண்ணும்போது அதுல சேலஞ்சஸ் என்ன இருக்கும்னா, அந்த நியர்பை சர்க்கிள்குள்ளேயே இருப்பாங்க. நாங்க அந்த ஈவெண்ட்டுக்காக ஒரு 150 கிலோமீட்டர் கூட டிராவல் பண்ணி போவோம். பட் அந்த கிட்டேயே இருக்கிற சர்க்கிள்ல இருக்கிறவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்ல எனக்கு இந்த சண்டே தான் லீவு, நான் வீட்டுல இருக்கிறதெல்லாம் பார்க்கணும், ரொம்ப எனக்கு இந்த பர்சனல் நீட்ஸே நிறைய இருக்கு, நான் அதுக்கு எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், குழந்தைங்களை பாத்துக்கிறணும், ஹஸ்பண்ட் கூட வெளில ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன் சார். நியர்பை சர்க்கிள்ல இருக்கிறவங்க சொல்றீங்க சார். இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட் பார்க்கும்போது நம்ம பிலீஃப் கிடைக்கும். இப்போ நம்ம ஏதாவது டவுட்ல போறோம் அப்படின்னா அதுல வந்து அந்த பார்க்கும்போது அதனோட விஷன் எல்லாம் கம்பெனியோட விஷன் பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா பிலீஃப் கம்பெனி எந்த லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இதை பார்த்து 2 வகையான பீப்புள் இருப்பாங்க. ஒரு பீப்புள் என்ன அப்படின்னா அதை பிலீவ் பண்ணிட்டு அதுல கனெக்ட் ஆயிட்டு பண்ற பீப்புள் இருப்பாங்க. சில பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்மளால முடியாது, இதெல்லாம் வந்துட்டு இவங்க நல்லா படிச்சிருக்காங்க, அந்த மாதிரி பீப்புளாலதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஈவெண்ட் பார்த்துட்டு பயந்துட்டு போற பீப்புளும் நிறைய இருப்பாங்க. நான் அந்த 2 வகையான பீப்புளையும் நான் பார்த்திருக்கேன் சார். ஏன்னா நான் ஸ்டே பண்ண காரணம் இன்னைக்கு நான் ஒரு பிக் ஈவெண்ட் வந்துட்டு நான் பார்த்ததனோட விளைவு தான் நான் இது வரைக்கும் இதுல ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆனா என் கூட வந்த நிறைய பீப்புள் இது பிலீவ் பண்ணாத வெளியே போனவங்களையும் நான் இந்த இன்வைட் பண்ணும்போது எதுவுமே அந்த பிசினஸை பத்தி தெரியாதவங்க கூட அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஸோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு ஹோப்புமே இல்லாம இருக்கும். பட் அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணும்போது ஸோ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஸ்டில்லும் இப்ப வரைக்கும் வந்து அந்த பிசினஸை கத்துக்கணும், எல்லாமே பண்ணணும், நிறைய ஐடியாஸ் அவங்களும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிசினஸை விட்டு அவங்க போகவே கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல அப்படிதான் அந்த கண்டிஷன்ல இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த இன்வைட் வந்து அவங்கள வந்து ஒரு நல்ல ஹோப் பண்ணி அந்த இடத்துல இருக்க வைக்குது சார். அது ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கு சார். இன்விடேஷன் கம்பெனி ரீயூனியன் அந்த மாதிரி ஒரு செலிப்ரேட் நடக்கும்போது எந்த காரணம் கை காசு போட்டது குட்டி கொண்டு போயிருந்தாங்க. அந்த ஈவெண்ட் வந்து நமக்கு ஒரு சோஷியல் ப்ரூஃப், அது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை கொடுக்கும். பாதி ஒரு பயந்து ஓடுறாங்க, அது வராது. ஆனா கண்டிப்பா கூட்டு போகணும். அதுல எந்த எப்படிலாம் இன்வைட் பண்ணி அவங்களை கூட்டு போகணுமோ ஈவெண்ட் கூட்டு போயிடணும். அது அவ்வளவு பெரிய மாற்றம் கொண்டு போகணும். டன்மா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் போலாம் சார். நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், ரிட்டையர். அவர் கூட்டு போயிட்டு ஹால் உட்காந்துரு. அவங்க என்ன பண்ணாங்க, தட்டுல பூ வச்சு வரக்குள்ள தூக்கி போங்க, எழுதிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டாரு. இவங்க மேல இதுக்கு பூ தூக்கி போகணும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தான் வீடு, மண்டபத்துக்கு பக்கத்துல அவர் மாதிரி வீட்டுல உட்காந்துட்டாரு. இந்த இதை நான் ஷேர் பண்ணேன் சார். அந்த அவரு என்ன நினைச்சு போறான்னு தெரியல. அதுக்கப்புறம் என்கிட்ட தனி பர்சனலா சொன்னாரு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணா, அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு எதுக்கு நம்ம பூலாம் தூக்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சார் சார். அதை ஷேர் பண்ணும். கண்டிப்பா எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு அபிப்பிராயம் வரும் அதை பத்தின விஷயங்கள். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். கம்பெனி ஈவெண்ட் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ண புதுசாக போயிருந்தேன். போகும்போது எனக்கு இந்த கிளாப் பண்ணி கை தட்டுறது கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு. கடைசியா ஒரு லீடர் வந்து பேசும்போது ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. அவர் பேசுற விதங்கள், அவர் பட்டங்கள் எல்லாத்தையும் அவரோட அனுபவங்களும் சொல்லிட்டு கம்பெனியோட ஃபியூச்சரை பத்தி சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, இன்னும் 20-25 வருஷம் நம்ம லைஃப் லாங் இதை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு எனக்கு அன்னைக்கு பிடிச்ச விஷயம் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனி போக கூடாது, சக்சஸ் ஆன அந்த கம்பெனில பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்தது. நான் அதுக்கு பிறகு அடுத்த ஈவெண்ட் 2-3 ஈவெண்ட்டுக்கு 4 பேரை கூட்டு போனேன், யாருமே அதை ஜாயின் பண்ணல. ஆனா அதே மாதிரி லீடர்ஸ் பேசும்போது நமக்கு பிடிக்குது. கண்டிப்பா அங்க ஒவ்வொரு இடம் வித்தியாசம் இருக்கும்போது பிடிக்காம போயிடும். அண்ட் நீங்க அதை பொறுமையா நின்று கேட்டு கடைசி வரைக்கும் என்னதான் இருக்குன்னு பாத்துட்டீங்க. நிறைய பேர் பாதியில் போயிருவாங்க. அதுதான் இப்போ இந்த நேர்ல நம்ம வந்து பார்க்கும்போது காதலே வந்து ஒருத்தவங்களோட வாய்ஸை மட்டும் நம்ம வந்து கேட்டிருப்போம். அந்த லீடர் சொல்ற விஷயங்களை மட்டும் நம்ம காதல கேட்டிருப்போம். பட் ஆனா நேர்ல பார்க்கும்போது அவங்க நம்மளோட ஏஜ்ல சின்னதாவும் இருக்கலாம். இவங்க தான் நம்ம கூட பேசிட்டு இருந்தாங்களா, இவங்க தான் நம்மளுக்கு இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்களா, நம்ம இவங்களை எப்படி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருந்தோமே, இவங்க இப்படிதான் இருக்காங்களாங்கிறத அந்த நேர்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் போது அதுக்கு அடுத்து அவங்களை திரும்ப அடுத்தடுத்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ரொம்ப வந்து அது பவரா மாறுச்சு. நான் வந்து ஒருத்தவங்களை வந்து நினைச்சிருந்தேன், எங்க லீடர் ரொம்ப வந்து இவங்க நல்ல ஏஜா இருப்பாங்க, நல்ல குழந்தைங்க எல்லாம் பெற்றுட்டு ரொம்ப ஒர்க்கிங் பர்சனா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவங்க நேர்ல ஒரு டைம் பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு, 21 வயசு தான் ஆகுது. ஆனா அந்த பொண்ணோட வயசுக்கு அவ்வளவு பவர். அதுக்கப்புறம் இருந்து அவங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாச்சு. அவங்கள நேர்ல பார்த்தப்ப இவ்வளவு பொண்ணு இந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்காங்களா அப்படிங்கிற அந்த மாதிரி வாய்ஸ் வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அவங்க மேல ஒரு மரியாதை வரும். பட் அது நேர்ல பார்க்கும்போது இன்னும் அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும். சார் அது அந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணிட்டு ஃபைனலா அந்த லீடர்ஸ் கூட நம்ம வந்து செல்ஃபி எடுத்துட்டு அதை ஸ்டேட்டஸ் வச்சு ஐடி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுலதான் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆனா அதுல நான் விரும்பி போக மாட்டேன். கம்பல் பண்ணி ஒரு குரூப் போட்டோ எடுத்துங்க அப்படிம்பாங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது நம்பிக்கையும் இல்லை. அப்படிதான் ஒரு இது சொல்லுவாங்க. இல்ல கண்டிப்பா எல்லாருக்கும் வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கும். செல்ஃபி எடுத்துட்டு வச்சுட்டேன். நான் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். எஸ் லோகேஷ் சார். நான் பிளான் கொடுத்தா ஜாயின் பண்ணல, செமினார்ல உட்கார ஜாயின் பண்ணிட்டார் சார். இந்த விஷயம் எனக்கு நடந்தது. அது மாதிரி ஜாயின் பண்ணல. அதான் என்ன ஒர்க் ஆகுதோ தட் ஹஸ் டு ஒர்க். எது நெட் மார்க்கெட்டிங்ல நமக்கு ஒரு டயலாக் இப்போ நெட் மார்க்கெட்டிங்ல எங்கனாலும் சரி, எது உங்களுக்கு வேலை செய்தோ அதை அப்படி ஃபாலோ பண்ணிருங்க. அது எங்க படிச்சு கொடுத்தாலும் சரி, எங்க செஞ்சாலும் சரி, செஞ்சு காட்டுங்க. அது வேலை செய்தா அப்படி ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது பண்ணாதீங்க, இல்லைன்னா பண்ணலாம். இன்னும் எஃபெக்டிவா நம்ம எப்படி கூப்பிடலாம், எப்படி பண்ணலாம், அது நம்ம கண்டிப்பா பார்ப்போம். பட் பெஸ்ட் ஒன்று வந்து கம்பெனி ஈவெண்ட்ஸ் எங்க இருக்கும் அங்க வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஈவெண்ட்ஸ் அங்க கூப்பிடுறது தான் எல்லாத்தையும் பெஸ்டான விஷயம். இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்டுக்கு சரியா இன்வைட் பண்ணாம, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் ட்ரைனிங் எடுக்காம
அதை நம்ம வளர்த்துக்கிடாம எவ்வளவு லீடர்ஸை நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நம்ம 100க்கு 100 பக்கவா எப்படி இன்வைட் பண்ணோம். நம்ம வந்து பிசினஸ்க்கு இன்வைட் பண்ணோம், சரி ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்றோம், அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு எப்படி இன்வைட் பண்ணீங்க, இதுக்கு எப்படி இன்வைட் பண்ணீங்க? என்ன இன்வைட் பண்ணது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க அச்சீவரை மட்டும் தான் சொன்னாங்க. இவ்வளவு சம்பாதிக்கிற வருவாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க, இவங்க மட்டும் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. மற்ற பிசினஸ் அதை பத்தி எதுவுமே சொல்லல. சரி, வேற சில அப்படியாவது சொல்ல. சார் ஆக்சுவலா வந்து எங்களை இன்வைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அங்க நடக்கும், நிறைய விஷயங்கள் அங்க தெரிஞ்சுக்கலாம் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடர்ஸ் மீட் மாதிரி அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நம்ம நியூவா இன்விடேஷன் அப்படிங்கிறது பிரசன்டேஷனுக்கு பண்றது வேறையா இருக்கும். ஏன்னா அங்க புது பீப்புள், இங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்கள ஒரு விஷயத்தை இன்னும் அடிஷனலா கத்துக்கிறதுக்கு இன்வைட் பண்றதுங்கிறது வந்து அது மேக்ஸிமம் டிஃபரெண்டா யாரும் பண்றது இல்லை சார், ஒரு இன்ஃபர்மேஷனா தான் சொல்லுவாங்க. அதான் கேள்வி. இப்போ வந்து இங்க நம்ம எம்எம்ஜில நீங்க பிசினஸ்க்கு இன்வைட் பண்றது ஒரு பக்கம், முன்ன பண்ண தெரியாதவங்க இன்வைட் பண்றது ஒரு பக்கம், யாரையும் பார்த்து 2 நிமிஷத்துல பிசினஸ் வரையா இல்லையா அப்படி கேட்கறது ஒரு இன்விடேஷன் வேற பக்கம், சப்கான்சியஸா அவங்களுக்கு தெரியாம அவங்களை இன்வைட் பண்ணி கூட்டு போறது ஒரு பக்கம். இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்றது எப்படி? இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஈவெண்ட்டுக்கு இன்வைட். இந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணா நம்மளோட பிசினஸ் மாறுமா மாறாதா? நிறைய லாகின்ஸ் ஆகுமா ஆகாதா? அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம எப்படி இன்வைட் பண்ணணும்? நார்மல் பிசினஸ்க்கு இன்வைட் பண்ணதுக்கும் இந்த இதுக்கு இன்வைட் பண்ணதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒன்று சொல்லுங்க. ரெண்டாவது, உங்களை எப்படி எப்படிலாம் இன்வைட் பண்ணிருக்காங்க? நான் சொல்றது நீங்க பிசினஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் போற ஈவெண்ட் கிடையாது. நான் சொல்றது ப்ராஸ்பெக்ட் நம்ம பெரிய ஈவெண்ட் கூட்டு போவோம் தெரியுமா? அவங்க ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களை கூட்டு போகலாம். அவங்களை நீங்க எப்படி கூட்டு போவீங்க, என்ன சொல்லி கூட்டு போவீங்க? ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்க என்ன கேட்டு அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போனீங்க, எது உங்களுக்கு கிளிக் ஆச்சு? ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல, ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய ஈவெண்ட் அட்டன் பண்றது. மாஸ்டர் நான் எப்படி சென்டருக்கு போனோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 2 இன்விடேஷன் கொடுத்தாங்க. பட் அதை வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இது வந்து அரும்புல் ஜூஸ் மாதிரி கொடுப்பாங்க, கசக்கும், 150 ரூபா டெய்லி வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, அறிவாளர் வந்து என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், இது 150 ரூபா ஏன் டெய்லியும், நீங்க மாசம் 4500 எனக்கு கொடுத்தா நான் குழந்தைங்க நல்லா பாத்துக்குவேன், அது 10 ரூபாய்க்கு போயிட்டு பார்க்ல வந்து அரும்புல் ஜூஸ் கொடுப்பாங்க, நீங்க அதை குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் ஆனா அவர் ஃப்ரெண்டு வந்து அவர் இன்வைட் பண்ணாரு, சார் நீங்க இதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா, இந்த ஒண்ணு போய் பாருங்க, அங்க போனீங்கன்னா உங்க ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு. அடுத்த நாளே அவர் போயிட்டாரு. இப்படிதான் நாங்க சென்டர் போனோம். ஆனா நாங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1 இயர் பக்கமா நாங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கல. டெய்லி சென்டர் போவோம், ப்ராடக்ட் எடுக்கிறோம், பட் ஆனா பிசினஸா ஃபுல்லா பண்ணல. அப்ப எங்களை என்ன ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்கு, அங்க நிறைய பீப்புள் வருவாங்க, ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் இதுல ஸ்டே பண்ணி அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் வருவாங்க, நீங்க இதை வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்க போய் பார்க்கும்போது ஒருத்தர் 20 இயர்ஸ் வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவரு ஃபாரின்ல வந்து சிக்கன், அதாவது வாக்கு புடிச்சு கொடுத்த வெட்டுறதுக்காக அவரோட லைஃப் ஸ்டைல் பார்த்தேன். அப்புறம் அவர் அந்த ப்ராடக்டோட வேல்யூ சொன்னாரு. அப்பதான் புரிஞ்சது இது நல்ல ப்ராடக்ட், கண்டிப்பா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, இது மாதிரி எல்லா பீப்புளுக்கும் ரிசல்ட் கிடைக்கும், நம்ம இதுல டிராவல் பண்ணா நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் நாங்க உள்ள இருக்கோம் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். அன்னைக்கு பார்த்த அந்த ஈவெண்ட் தான் உங்களை அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம வச்சுக்கிட்டா? கண்டிப்பா மாஸ்டர், அந்த ஒரு ஈவெண்ட் தான் இது வரைக்கும் நான் ஸ்டே பண்ணேன். ஏன்னா அந்த ஈவெண்ட்ல அவர் பேசுறது இன்ன வரைக்கும் என்னால மறக்க முடியாது மாஸ்டர். அந்த பிலீஃப் தான் இது வரைக்கும் டிராவல் பண்ணுது. ஈவெண்ட் இஸ் சோ பவர்ஃபுல். இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது என்னன்னா, அறிவுல இப்படியே எல்லா இடத்துல சொல்லிட்டு இருக்கீங்க, எம்எம்ஜி ஜாயின் பண்ணும்போது அதுக்கு நீங்க காசு கொடுத்து நம்ம பிள்ளை ஸ்கூல் கிட்டலாம் சொல்றீங்க, நீங்க கம்பெனி ஜாயின் பண்ணி இதே சொல்லிருக்கீங்க, இதே வேலையா தான் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு, ரைட்? இப்போ வந்து இன்னொரு விஷயம், நமக்கு நம்பிக்கையான ஆள் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அவரை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறாங்க, அவங்க நம்பிக்கை இருந்தா தான். இல்ல நார்மலா சொல்ற பீப்புள்கிட்ட வந்து போக முடியாது. ஒரு நம்பிக்கை வச்சாரு, இவர் சொல்றது உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம வந்து அந்த விஷயம் நிறைய இடத்துல. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் ரொம்ப ப்ராக்டிகல் ஒன்று தெரிஞ்சுக்கலாம்னா, எம்எம்ஜி ரொம்ப நல்லது, எம்எம்ஜி நல்லா சொல்லிக் கொடுப்போம், நாங்க எல்லாம் நல்லா சொல்லிக் கொடுப்போம், வாங்க நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா அட் த சேம் டைம் ஒரு பெரிய கூட்டமே இது பண்ணிட்டு இருக்காங்கடா அப்படின்னா, ஏன்னா ஒருத்தர் 2 பேரை ஏமாத்தலாம், ஒரு பெரிய கூட்டத்தையே ஏமாத்தி கூட்டிட்டு போறது வந்துட்டு நாட் தட் ஈஸி. அது நடக்காத விஷயம். அப்போ அங்கும்போது அப்போ ஏதோ நடக்கு, இது வந்து நடக்கு, அதனால தான் அந்த கூட்டம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஈவெண்ட் கம்பெனி ஈவெண்ட் போகும்போது அங்க கூட பார்க்கும்போது ஏதோ ஒருத்தர் 2 பேரும் பண்ணலடா, அங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு பெரிய ஆட்கள் முட்டாளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்கேயோ ஒரு இடத்த என்னதான் கண்டுபிடிப்போம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரது வந்துட்டு அந்த ஈவெண்ட்ல தான் வரும். எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது வந்து சோஷியல் ப்ரூஃப். அது ரொம்ப முக்கியம். சோஷியல் ப்ரூஃப்னா இதுல எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு. இப்போ எனக்கு டெல்லி அங்க இருந்தா கால் வரும், இந்த மாதிரி நாங்க ட்ரைனிங் பண்றோம், பணம் கொடுத்தீங்களா உங்களுக்கு மாசம் வந்துடும் அப்படின்னு. நான் கேட்கிற ஒரே கேள்வி, இந்த மாதிரி நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க, ஓகே எனக்கு ஒன்னு சொல்லு, இந்த சம்பாதிக்கும் கூட்டம் ஒன்று இருக்கா, அந்த கூட்டத்தில் நீ சேர்த்து விடுதியா, அவங்க சம்பாதிக்காங்களா இல்லையா பார்க்கட்டுமா, அவங்க டெவலப் ஆகலாம் பார்க்கட்டுமா, அப்புறம் நான் ஜாயின் பண்ணுமா அப்படின்னா, இல்ல நாங்க அப்படி பிரைவேட் பாலிசி யாரும் கொடுக்க மாட்டோம், அப்ப நீ வச்சுக்க கிளம்பு அப்படின்றாங்க. நம்ம ஒரு ஏதாவது விஷயத்துல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா அங்க ப்ரூஃப் வேணும், இது வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கா, யார் லைஃப் எப்படி மாறி இருக்கு, நீங்க உண்மையில எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கீங்களா, இல்ல நீ ஏமாத்து பேருவில்லையா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ஏமாத்து பேருவிலே ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது நமக்குள்ள நினைப்பு இருக்கிறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றது, தூக்கி போடுறது ஒரே ஒரு இடம் இந்த ஈவெண்ட் தான். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவங்க நம்பிக்கை வரும். இன்னொரு விஷயம், தப்பான விஷயம் சொல்றேன், இது எடுத்துக்காங்க, இன்னைக்கு மதம் இதெல்லாம் எக்கச்சக்கம் போறது காரணம், அப்ப இந்த மதத்துல இவ்வளவு இருக்காங்க, அப்போ கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் போவாங்க.
அது என்ன சொல்லுவாங்க அந்த அதை ஏன் யோசிக்கிறோம், எதுக்கு யோசிக்கிறோம் தெரியும். எல்லாரும் போறாங்க, எல்லாரும் செய்றாங்க, எல்லாரும் ஜாமீன் பண்றாங்க, எல்லாரும் சொல்லி நம்மளும் செய்யணும். அது கேட்குறது இவ்வளவு பேர் தப்பா செய்வாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் வந்து வரதுக்கு காரணமே அந்த பப்ளிக் எங்க கூட்டம் நிறைய இருக்கோ, எங்க மெஜாரிட்டி நிறைய இருக்கோ, மக்கள் கண்ணை பிடிட்டு போக ஆரம்பிச்சாங்க. யோசிக்க மாட்டாங்க. இது பை டிஃபால்ட் நடக்கும். யாருக்கும் அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது நான் சொல்றது கம்ப்ளீட்டா வேறுபட்ட இருக்கிறது. செகண்ட் பீட்டர் தியால் 0 to 1 புக் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கேயாவது கூட்டம் நிறைய போதா வெயிட் கூட்டம் எங்கேயும் போச்சுன்னா தப்பு தப்பா எங்கேயாவது போவோம், யோசி கரெக்டான செக் பண்ணி போவீங்க. இதெல்லாம் உங்க ப்ராஸ்பெக்ட் சொல்லி கொடுத்துறாதீங்க. இது நமக்கு மட்டும் கூட்டம் இருக்கிறது தான் மக்களும் சேருவாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். ஸோ சோஷியல் ப்ரூஃப் கூட்டம் வந்து மக்களை வந்து ஈஸியாக ஜாயின் பண்ண வச்சிரும். அந்த ஈவெண்ட் அவ்வளோ பவர்ஃபுல், அவர் முக்கியம். வேற யாருக்கு இதில் தேவை சொல்லுமா? நேற்று ஒரு விஷயம் பார்த்தேன். 20,000 பீப்புள், அதில் சக்சஸ் பீப்புள் வந்து 300. அவங்க எல்லாமே அபவ் 15 lakhs மேல 1 crore வரைக்கும் அதுக்கு மேல கூட இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. அதுல சக்சஸ் பீப்புள் மட்டும் தான் ஏற்றினாங்க, எல்லாத்தையும் ஏற்றல. அந்த சக்சஸ் பீப்புள் வந்து சொன்ன விஷயம் ஒண்ணுதான், கம்பெனி ட்ரைனிங் மட்டும் இல்ல, யாரெல்லாம் கவுன்சாங்க தெரியல, பெர்சனலா நம்ம தனியா ட்ரைனிங் எடுக்கிறோம், எடுத்து தான் நான் அதை பண்றேன், கம்பெனி ட்ரைனிங் மட்டும் வச்சு சக்சஸ் ஆக முடியலன்னு சொன்னாங்க. அந்த விஷயம் அப்பதான் எனக்கு நினைச்சேன், எம்எம்ஜில நம்ம கத்துக்கிட்ட விஷயம் கரெக்டான விஷயம் தான். இது வந்து நம்ம டீமுக்கு நிறைய பேருக்கு புரியாது இந்த விஷயம். அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே வந்து சக்சஸ் ஆகலாம்னு நினைப்பாங்க. நம்ம டெவலப் ஆகாம சக்சஸ் ஆக முடியாது. அதாவது நீங்க சொல்லிருப்பீங்க, நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டா தான் நம்ம சக்சஸ் ஆக முடியும். அந்த விஷயத்த நேற்று ஈவெண்ட்ல பார்த்தோம். எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. கம்பெனி எப்படி சொல்றாங்களா, இந்த கம்பெனில அவங்க ஐடி போட்டவனே எம்எம்ஜி பக்கம் பெறக்கூடாதுன்னா எந்த ட்ரைனிங் போகக்கூடாது, நம்ம கம்பெனில இருந்தா இப்படிதான் இங்க உள்ள லோக்கல் லீடர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்ல வித்தியாசமா இருக்கு. ஒருவர் நமக்கு தெரிஞ்சு வந்து நம்ம பிள்ளைகள் எங்க படிக்கணும் படிக்கட்டும், ஏதாவது சேர்த்து நீங்க வந்தா முன்னேற்றம் தான், அப்படிதானே பார்க்கணும். இது பயங்கர டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இன்னொரு விஷயம் நான் பாக்குறேன், கம்பெனில வந்து ஒவ்வொரு டவுன்லைனுக்கு லட்சக்கணக்கான பேர், 100கணக்கான இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வச்சு என்னாச்சு, எதை செஞ்சா, எப்படி செஞ்சு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. லீடர்ஸ் எல்லாம் அப்படி வந்து கேட்க முடியாது. அவங்களுக்கு இல்லை 100கணக்கான டீம் இருக்கும், தனித்தனி கேட்க முடியாது. நேற்று 2 பேர் வந்தாங்க, உங்க லீடர் இப்படி உட்காந்து பேசினாரா இல்ல, என்ன நடந்துச்சு கேட்டாரா இல்ல, கடன் எவ்வளவு கேட்டாரா இல்ல, அடைக்கிறதுக்கு என்ன வழி கேட்டாரா இல்ல, உங்க புதுசு முன்னாடி சண்டை என்னன்னு கேட்டாரா கேட்கல. லீடர்ஸ்க்கு இப்படி கேட்க முடியாது. மோரோவர் நம்மளோட அப்ளை நம்ம மென்டரா இருக்க முடியாது, நம்ம மேனேஜர் நம்ம மென்டரா இருக்க முடியாது. நீங்க உங்க அப்ளைன்ட் போய் இன்னொரு நல்ல கம்பெனி சொல்லுங்க, இந்த நம்ம கம்பெனி நல்ல கம்பெனி எப்படி சொல்லணும். நம்மளோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு ஆள் இருக்கும், அவர் தான் நம்ம மென்டரா முடியும், அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். பர்சனல் ட்ரைனிங் நம்மளோட நம்ம எவ்வளவு தகுதி வளர்த்துக்கிறோமோ அவ்வளவு நம்ம கரண்ட்ல வரும். எவ்வளவு நம்ம குவாலிட்டி சொல்லணும் அவ்வளவு நம்மளோட இது டெவலப் ஆயிடும். நம்ம படிக்கிறது இன்டர்நேஷனல் படிப்பு, அதாவது அதை படிச்சு அதுல இதுல நமக்கு, அதாவது இங்க நமக்கு கிடைக்கிறது இன்டர்நேஷனல் படிப்பு லோக்கல் லெவல்ல. அப்படிதான் எல்லாரும் என்ன இப்படி பேசுற அப்படி பேசுறேன்னு சொல்லலாம். ஆனா நம்ம படிச்சுட்டு இருக்க படிப்பு வந்து இன்டர்நேஷனல் படிப்பு. அங்க உள்ளது செகண்ட் நிறைய 20 வருஷம் கம்பெனில கூட இந்த மாதிரி ட்ரைனிங் அவங்க நிறைய இடத்துல சொல்லிக் கொடுக்கல. படிச்சவங்க நிறைய சொல்றாங்க. அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி நம்ம சொல்லிட்டு அது வேலைக்கு உதவுதாங்க தான் பாக்குறோம். எவ்வளவு பெரிய படிப்பு என்ன ஏதுங்கிறத விட நம்ம படிச்ச படிப்பு வேலைக்கு உதவுதா, இந்த ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாக்கோம். நீங்க வந்து நெட்வொர்க் பண்றீங்க, மக்கள்கிட்ட பேசுறது உங்களுக்கு கசக்கும் அப்படின்னா நீங்க வேஸ்ட். ஏன்னா அந்த ப்ராசஸ் நீங்க லவ் பண்ணல, நீங்க கோல் மட்டுமே நோக்கி போக முடியாது. மக்கள்கிட்ட பேசுறது, மக்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு ஹெல்த் நோயை சரி பண்றது, அவங்களுக்கு மானிட்டரி வைஸ் கஷ்டப்படுறவங்களை சரி பண்றது, இதுலதான் உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். இந்த ப்ராசஸ் நீங்க லவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பெருசா அப்படி சாதிக்கணும். இன்னைக்கு அந்த செஷன் இருக்கா, எனக்கு இருக்குன்னு தெரியல. அதுல நம்ம அந்த ப்ராசஸ் லவ் பண்ணும்போது அதுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது புரிஞ்சிச்சுன்னா நம்மளால புரிய வைக்க முடியாததை வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு கொண்டு போனா புரிய வைக்க முடியும்னு எடுத்துக்கலாம் சார். எக்ஸாக்ட்லி, நம்மளால புரிய முடியாது. லொகேஷன் சீக்கிரம் ஃபாஸ்ட் 1 minute. சந்தேகம் பண்ணும் சார், கம்பெனி ட்ரைனிங் முடிச்சு நம்ம முன்னேற முடியுமா, நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்றதும் சந்தேகம் பண்ணும். கண்டிப்பா ஓகே, வித்தியாசமா எடுக்கீங்க. இது அதாவது ஈவெண்ட் கண்டிப்பா போகணும், அங்க எத்தனாயிரம் மக்களுக்கு அங்க போகணும். ஆனா நான் வாரம் உங்களுக்கு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க. அங்க வந்து சந்தேகப்படுங்க, உண்மையில அந்த ட்ரைனிங் வேலை செய்தான் பாருங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த வேலை செய்யல அப்படின்னு. அதை நான் வேஸ்ட் பண்ணிடுறேன். தென்மா எம்எம்ஜி கல்ச்சர் 81. எம்எம்ஜிஎன்ஸ் வந்து தனக்கு தானே உண்மையா இருப்பாங்க, நமக்கு நம்மளே உண்மையா இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து போய் சொல்லலாம், ஏமாத்தலாம், திருப்பி விடலாம், மாத்தி விடலாம். ஆனா நமக்கு தெரியும் நம்ம உண்மையை சொல்றோமா பொய் சொல்றோமா, தனக்கு தானே உண்மையா இருப்பாங்க.